கருக்க நாடியை ஒடுங்குகின்ற வாயுவை கத்தினாகி புத்தியே கபாலம் ஏற்ற வல்லிரே இருத்தரும் பாலராவர் மேலியும் சிவந்திடும் அருள் தரித்த நாதர் பாதம் அம்மை பாதம். உடம்பில் உள்ள நாடிகளில் அதாவது நரம்புகளில் இயங்கும் பிராணவாயுவை மூச்சுக்காற்றுடன் மனதால் கட்டுப்படுத்தி அதை கபாலத்தின் தலைப்பகுதியில் செலுத்த முடிந்தால் வயதானவர்களும் இளமையடைவார்கள். உடல் சிறந்த ஆரோக்கியம் மேம்படும். இறைவனின் அருளை பெற்ற ஞானிகளின் பாதங்களில் உண்மையாக கிடைக்கும் ஒரு நிலையாகும் என்று சிவவாக்கியத்தில் கூறுகிறார். இவை யோக நிலையின் முக்கியத்துவம் மற்றும் அதை அடைவதற்கான அவசியத்தை உணர்த்துகிறது.